பெரியாழ்வார் திருமொழியில் 2ஆம் பத்து 2ஆம் திருமொழி 5ஆம் பாசுரம் பார்க்கலாம். தீய புந்தி கஞ்சன் உன்மேல் சினமுடையன் சோர்வு பார்த்தே மாயன் தன்னால் வலை படுக்கில் வாழுகில்லேன் வாசுதேவா. தாயர் வாய்ச்சொல் கருமம் கண்டாய் சாற்றிச் சொன்னேன் போக வேண்டா. ஆயர்பாடிக்கு அணி விளக்கே அமர்ந்து வந்து என் முலை உணாயே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். தீய புத்தி உடைய கம்சன் என்ன செஞ்சான் தெரியுமா? அவனோட ஒன்றுவிட்ட சகோதரியான தேவகியோட 6 குழந்தைகள் பிறந்த உடனேயே கல்லில் மோதி மோதி கொன்றான். அதாவது முன்பே அவனுக்கு அசரீரி சொல்லியிருக்கு, 8வது குழந்தை தான் அவனுக்கு யமன்னு. அப்போவே உன் மீது ரொம்ப கோபத்தோடு அவன் இருக்கான். எப்போ உன்னை கொல்லணும்னு அப்படியே துடிச்சுன்னு இருக்கான். சரடாசுரன் போன்ற அசுரர்களெல்லாம் அவன் அனுப்பிச்சான். ஆனால் நீ என்ன பண்ண, எல்லாத்தையும் கொன்னுட்ட. அதனால் அவன் என்ன பண்ணுறான், நீ தனியாக வரும் நேரத்தில் உன்னை கொல்ல வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறான். கம்சன் மாயாஜாலத்தால் தான் உன்னை வலைப்படுத்தி அழிக்க நினைக்கிறான். அவனுக்கு நேர் வழியே தெரியாது. உனக்கு ஆபத்து வந்தால் என்னால் உயிர் தரிக்க முடியாது வாசுதேவா. அதாவது வாசுதேவனின் மகனே, குழந்தை அம்மா சொல்கிறத முதல்ல கேட்கணும், அதுதான் கடமை என்று நினைத்து நான் இப்போ பாரு சத்தமாக சொல்கிறேன், நீ வெளியில் போகக்கூடாது. ஆயர்பாடிக்கு அணிவிளக்கே நீதானே, முதலில் நீ வந்து என் மடியில் அமர்ந்து நிதானமாக நன்றாக பால் குடி அப்படின்னு பெரியாழ்வார் சொல்கிறார். பெரியாழ்வார் திருமொழியில் 2ஆம் பத்து 2ஆம் திருமொழி 6ஆம் பாசுரம். மீன் அணைய துன் இடையார் விரிகுழல் மேல் நுழைந்த வண்டு இன்னிசைக்கும் வில்லி புத்தூர் இனிது அமர்ந்தாய். உன்னை கண்டார் என்ன நோன்பு நோற்றாள் கொலோ இவனை பெற்ற வயிறுடையாள் என்னும் வார்த்தை எழுதுவித்த இருடி கேசா முலை உணாயே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். மின்னல் போல இருக்கும் சிறுத்த இழையுடைய பெண்கள்லாம் திருவில்புத்தூரில் இருக்காளாம். அதாவது வைராக்கியத்தோடு சிறிதளவு உண்டு இருப்பவர்கள் அவர்கள். அந்த ஊர் பெண்களில் நீளமான அகலமான மயில் தோகை போல கூந்தல் இருக்குமா. அதில் வண்டுகள் நுழைந்து இயற்கையிலேயே மனம் இருக்குமா அவளோட கூந்தலுக்கு. அதனால் ரொம்ப சந்தோஷப்படுமா அந்த வண்டுகள்லாம். அதாக இங்கே பெரியாழ்வார் நிஜமாக அந்த ஆண்டாளை பற்றி தான் சொல்கிறார். என்ன ஸ்ரீவில்லிபுத்தூர் அவரோட பொன் தானே ஆண்டாள். ஸோ அவருடைய கூந்தல் அவ்வளோ நறுமணமாக இருக்கும் இல்லையா, அதைத்தான் மனசில் வச்சுன்னு சொல்கிறார். வண்டுகள் இனிமையான அந்த தேனை உறிஞ்சி உறிஞ்சி நன்றாக ரீங்காரம் பாடுமா. அப்படிப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் சந்தோஷமாக நீ தங்கி விட்டாய். ஸ்ரீவில்லிபுத்தூர் யார் உன்னை சேவித்தாலும், அதாவது அங்கே வடபத்திர சாயியா சயனிச்சுட்டு இருக்கா இல்லையா, அதை சொல்கிறார் இப்போ பெரியாழ்வார். நீ எங்கே இருந்தா தங்கி விட்டாய். யார் உன்னை சேவித்தாலும் இப்படிப்பட்ட மகனை பெற்ற வயிறுடைய யசோதை என்ன தவம் செய்தாளோ என்று பேசக்கூடிய வார்த்தையை சொல்லும்படி நீ இருக்கிறாய். உனக்கு திருஷ்டி வராமல் இருக்க வேண்டுமே நான் கவலைப்பட்டு இருக்கேன். இருடிகேசா, புலன்களையெல்லாம் ஈர்ப்பவனே, எங்கும் போக வேண்டாம், என்னிடம் வந்து பாலை குடி அப்படிங்கிறார்.